இதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து திருச்சி போகிறது, சாரி கும்பகோணம் போகிறது. இப்போ 5:30 டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். ரொம்ப நாள் கழித்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 டேஸ் ஆகிடுச்சு நம்ம ட்ராவல் பண்ணி. உங்களோட கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்புறம் 2 ரூட்ஸ் கேட்டிருந்தேன், எந்தெந்த ரூட் ட்ரை பண்ண சொல்லி. ஸோ அதில் ஒரு ரூட்டு தான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தான் இப்போது ஆர்எஸ் மங்கலம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன். ஆர்எஸ் மங்கலம் பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். இப்போது டைம் எக்ஸாக்டாக 5:30 ஆகுது. பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா லக்கிங்கிற பஸ் இருக்குது, ராம்நாடு கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு முன்னாடி கும்பகோணம் போச்சு. ஃபஸ்ட்டு பஸ்ஸாக தான் ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து காரைக்குடி, புதுக்கோட்டை. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸஸ் நிற்கிது. அது இன்னும் டிபார்ட் ஆகலை. நான் எங்கே ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து கமுதி ட்ரை பண்ண போகிறேன். எஸ், கமுதிக்கு பஸ் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆர்எஸ் மங்கலத்தில் வந்து ஒரு டேரக்ட் பஸ் கிடையாது. நான் மாறி மாறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து இளையாங்குடி போகணும், இல்லை பரமக்குடி போகணும். பரமக்குடிலேருந்து டேரக்ட் பஸ் இருக்கான்னு சொல்ல முடியாது. இல்லைடா பார்த்துட்டு இறங்கணும், அங்கேருந்து ஒரு பஸ் மாறணும். ஸோ பை சான்ஸ் எனக்கு வந்து ஒரு டேரெக்டாக பரமக்குடி பஸ் கிடச்சிதுன்னா அங்கேருந்து மேபி டேரக்ட் பஸ் வச்சு 2 பஸ் ஆகும். இல்லைனா இளையாங்குடிலேருந்து ஒரு பஸ்ஸு, அப்புறம் பரமக்குடி 2வது பஸ்ஸு, அப்புறம் பார்த்தினம் 3வது பஸ்ஸு, பார்த்தினம் 4வது பஸ். ஸோ 4 பஸ் மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது டைமிங்லாம் தெரியல எனக்கு, எந்த பஸ் எத்தனை மணிக்குன்னா. ஸோ ஆர்எஸ்ல வந்திருக்கு. இவ்வளோ பஸ்ஸு கிடையாது. இப்போ மணி 5:30 ஆகுது. எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரில, கேட்கணும். கேட்டு தான் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பஸ் எத்தனை மணிக்கு வர முடியும்னு பார்ப்போம். எப்படி சொல்கிறது, எதுவுமே தெரியாமல் போயிட்டுருக்கேன். ஸோ கமுதி இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரும். ஏன்னா இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்ரு பரமக்குடி, அங்கிட்டிருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நான் உங்களுக்கு பஸ் ஏறிட்டு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி ரீச் பண்ண அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோன்ட்டு. ஸோ நான் 9 மணிக்குள்ள போயாரேன் கமுதிக்கு. ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் வந்துட்டேன் 5:30க்கெலாம். லெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டீ சாப்பிட்டு நம்ம பஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம், பஸ் வந்த பிறகு. இப்போது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் இருக்க எம்எஸ் பூஸ்ட் சென்டரில் டீ சாப்பிட்டுருக்கேன். டீ வந்துடுச்சு நமக்கு. எஸ், டீ பஸ் கேட்டேன். இந்த டீ கடை ஷாப்பில் பஸ் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தரான், வேளாங்குடியோ இல்லை பரமக்குடியோ. அதுக்கு முன்னாடி 4:35க்கு வேல்முருகன் போகும் வேளாங்குடி. பட் அந்த பஸ் பிடிக்க முடியாது, அது முன்னாடி போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸு 6 மணிக்கு தான். ஸோ பார்க்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் இருக்குது. டீ சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வந்த பிறகு பஸ் ஏறலாம். கீழக்கரை பஸ் போக்குவரத்து எஸ்சிடிசி சென்னையிலேருந்து கீழக்கரை போய்ட்டுருக்கு. கைஸ், ஒய்பிஎம் வருது பாருங்கள். ஆவணி பஸ் ராமேஸ்வரம் போகிறது சென்னையிலேருந்து. ஒய்பிஎம் யூனிட் ஆஃப் பிஎல்எம். இங்கே பாருங்கள், ஒரு டர்ன் பஸ் போகுது அரண்மனை டு ஆர்எஸ் மங்கலம். பாருங்களேன், உங்களுக்கு ஆர்எஸ் மங்கலத்தில் வந்து ராம்நாடுக்கு டவுன் பஸ் இருக்குது, ஃப்ரீ பஸ். பார்த்துக்குங்க, 6 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸை பிடிக்கலாம். இந்த ஆர்எஸ் மங்கலம், சாத்தனூர், சிறுவயல், காரேந்தல், வாதவனேரி, சடையனவலசை, பாரதிநகர், அரண்மனையும் போட்டிருக்கு. ஸோ ராம்நாடு நகர் பிரான்ச்சு ஆர்எஸ் மங்கலம் வரைக்கும் வருது. ரூட் நம்பர் 2222. பரவாயில்லையே, ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு டவுன் பஸ் வந்து இங்கேருந்து போகுது ஏர்லி மார்னிங். இங்கே தான் ஆல்ட் ஒர்க்கு, நைட் வந்துருக்கோம். சரி, இப்போ போகுது. ஸோ யாராவது ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து ராம்நாடு போகணும், ஃப்ரீயாக போகணுன்னா இந்த பஸ் ஏறிக்கிங்க. பட் டைம் எடுக்கும். இல்லை ஒரு 40-50 மினிட்ஸில் போயிடுவோம் இந்த ரூட்டில். பட் அதில் போகிறதுனா கண்டிப்பாக மோர் தென் 1 hour ஆகும். டவுன் பஸ் இல்லையா, ஸ்லோ பண்ணி போவாங்க, நின்று போவாங்க. 1 hour இல்லை 1.5 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ செக் பண்ணிட்டு நீங்கள் ஏறிக்கிங்க. இங்கே பாருங்களேன்,
பரமக்குடி பஸ் நிற்கிது. ஆக்சுவலி இந்த பஸ் தான் ஆல்ட்டோ இருந்துச்சு. இது வந்து நைட்டு வந்து ஆல்ட்டோ இருக்குது. ஓரியூர் வண்டி, பரமக்குடிலேருந்து ஓரியூர் போகிற வண்டி. பட் இங்கே ஆல்ட்டோ இருக்குது. இங்கேருந்து பரமக்குடிக்கு போகிறாங்க. ஸோ இந்த பஸ்ஸை தான் பரமக்குடி ட்ராவல் பண்ண போகிறோம். கைஸ் பஸ் பாருங்களேன், கோயம்புத்தூர் பஸ் வந்துருக்கு ராம்நாட்டிலேருந்து. ஆல்ரெடி ஏர்வாடி டு கோயம்புத்தூர் ஒன்று வண்டி, புது வண்டி கொடுத்துருப்பாங்க ஏர்வாடிக்கு. அதனால் இந்த வண்டியை இந்த பக்கம் விட்டாங்க. ஸோ அரசனம் சிவகங்கை வழியாக கோயம்புத்தூர் போகிற வண்டி. பஸ் ஏறிட்டேன். பரமக்குடி போகிறது ஆர்எஸ்மதுலேருந்து. இங்கே டைம் பார்த்திங்கன்னா 6 மணி. 7:30 7:30க்கு வந்து பரமக்குடி போயிடுவான். ஸோ இதில் தான் நான் பரமக்குடி ட்ராவல் பண்ண போகிறேன். அங்கேருந்து நான் 2 பஸ் மாறணும் கமுதிக்கு. இப்போ ரீச் ஆகிட்டு சொல்கிறேன். ஏன்னா கமுதிக்கு போக முடியுமா இல்லை பார்த்து இறங்கி வெயிட் பண்ணுவான்னு நான் சொல்கிறேன். ஸோ வண்டி ஆர்எஸ்மதுலேருந்து கிளம்ப போகுது. பரமக்குடி 2 ரூட்டில் போகுது. ஒன்று நயினார்கோவில், அனதர் ரூட் பார்த்திங்கன்னா இளையாங்குடி சாலை கிராமம். ஷார்ப்பாக 6 மணிங்க வண்டி எடுத்துட்டாங்க. கைஸ் ஒரு சுமால் அப்டேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பஸ்ஸில் இருந்து இளையாங்குடி வரைக்கும் போகிறேன். பரமக்குடி போகல. ஏன்னா இளையாங்குடி பஸ் ஸ்டாண்ட் போய் திரும்பி வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். நான் அதனால் இளையாங்குடி காலேஜ் விளக்குன்றிருக்கு, அங்கே இறங்கிடுவேன். அங்கேருந்து ஏதாவது கண்டிப்பாக ஒரு பஸ் வரும் இதுக்கு முன்னாடி. அதில் ஏறி பரமக்குடி போய்ட்டு பரமக்குடிலேருந்து கமுதி போயிடலான்னு இதான் பிளானு. ஸோ டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் பேர் பாருங்கள். ஸோ இளையாங்குடிக்கு வந்து 30 ரூபா ஆர்எஸ் மாதத்துலேருந்து இளையாங்குடி. மார்னிங் பாருங்க, அழகான ஒரு வைப்புங்க. ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு பஸ் எடுத்து போயிட்டுருக்கு பரமக்குடி நோக்கி. ஆர்எஸ் மலை ஏரியா பாருங்கள். பாம் ட்ரீ, பனைமரங்கள், ஒரு கிரீனரி தெரியுது. நல்ல காற்றடிக்குது. சூப்பரான கிளைமேட்டு. ஜில்னஸ் நல்லாவே இருக்குது. ஆர்எஸ்மங்கலம் தாண்டி ரோடை வந்து அகலப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் சரி, அந்த பக்கம் சரி அகலப்படுத்துகிறாங்க. டபுள் ரோடு தான். இது கொஞ்சம் பெரிய ரோடாக வருது. ஸோ தட் 2 வீலர்ஸ்லாம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பஸ் எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரியாங்கோட்டை. ஆர்எஸ்மங்கலம் வந்து ஒரு 10 கிலோமீட்டரா. அரியாங்கோட்டை ஃபஸ்ட்டு போட்டு பஸ் வருது பரமக்குடிலேருந்து. இங்கேருந்து பரமக்குடி 38. இந்த ரோட்டை பாருங்கள், அழகாக இருக்குது. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரோடு. ஆர்எஸ் வந்துட்டு வந்து இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. பட் இந்த பக்கம் நல்லா வைடு ரோடாக இருக்குது. ஒரு டவுன் பஸ் வருது பாருங்க. 2 ஊர் போகுது. ஆர்எஸ்மங்கலம் அரண்மனை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இங்கே, அந்த வண்டிங்க உள்ளெல்லாம் போயிட்டு வருது பாருங்க. ஏதோ ஒரு ஊருக்கு போகுது. இந்த ஊர் வந்து சாத்தனூராம். 4 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. இடத்த பாருங்களேன், இல்லை குளுமையாக இருக்கும் பாருங்கள். கிரீனரி, விவசாயம், 2 பக்கம் மரங்கள், அழகான ரோடு. பாரதி பிறந்தாங்க. பாரதி ஓரியூர், வரமுடி ஓரியூர் வண்டி. சாலை கிராமம், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சாலை கிராமம் இங்கே ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம உள்ளே போகிறோம். அங்கே தான் சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே போயிட்டு வந்துருவாங்க.
சாலைக்கிராமம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6:30. ஸோ ½ அன் ஹவர் ஆகிடுச்சு நம்ம ஆர்எஸ் மலையிலேருந்து சாலைக்கிராமம் ரீச் பண்ணுறதுக்கு. சிவகங்கை ஆர்எஸ் மலை வண்டி திருவாரூர் வரைக்கும் போகுது. எல்லையாங்குடி இறங்கிட்டோம் கைஸ். நாம் இறங்கக்கூடிய ஸ்டாப் வந்துட்டுருக்கு. ஆப்போசிட்டில் பாருங்கள், அதான் அந்த ஸ்டாப்பு. இறங்க போகிறோம். ஸோ கைஸ், பரமக்குடி பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இப்போது இந்த ஸ்டாப் பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் விளக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 6:50 இப்போ இறங்கியிருக்கோம். இப்போது இந்த பக்கம் வரேன், இளையாங்குடி உள்ளே போகணும். ஸோ அங்கேருந்து தான் நிறைய பஸ்ஸஸ் வரும். நம்ம இந்த பஸ்ஸில் போயிருந்தோம்னா இளையாங்குடி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு திரும்பி வரும். இதனால் ஒரு 20 மினிட்ஸ் ஆகணும், டிலே ஆகிடலாம். நம்ம இங்கே இறங்கிட்டு வச்சுக்கல, ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு பஸ் வரும், பரமக்குடிக்கு போகிற பஸ். திருச்சியிலேருந்தோ காரைக்குடிலேருந்தோ இங்கே தான் வரும். ஸோ அதில் ஏறிட்டோம்னா ஒரு 20 மினிட்ஸ் சேவ் பண்ணலாம் பரமக்குடி போகிறதுக்கு. ஸோ இந்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா காலேஜ் விளக்குன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, ஜாகிர் ஹுசைன் காலேஜு. ஸோ அதனால் அதுக்கு பேர் காலேஜ் விளக்கு வந்திருக்கு. மக்களே சொல்லுங்கள், இந்த ஊரை பற்றி, இளையாங்குடியை பற்றி, இல்லை பஸ் ஸ்டாண்டை பற்றி வீடியோ என்ன சொல்லுங்கள். நம்ம சேனலில் எமர்சன் விழாக்கரில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஏபிஎஸ் பஸ், ப்ரைவேட் பஸ் வந்துட்டுருக்கு பரமக்குடி நோக்கி. ஸோ இதில் ஏறிடலாம். ஏபிஎஸ் பரமக்குடி போகிற பஸ்ஸு. எஸ், ஏரியாச்சு பரமக்குடி. இப்போ நம்ம பரமக்குடி ஏறிட்டோம். பரமக்குடியில் இறங்கி அங்கேருந்து கமுதிக்கு பஸ் இருந்தால் டேரெக்டாக போகிறோம், இல்லைன்னா பாதுகாப்பு போகிறோம். டிக்கெட் பேர் பாருங்கள், இளையாங்குடிலேருந்து பரமக்குடி 15 ரூபா வாங்குறாங்க. நம்ம இளையாங்குடி டவுன்லேயே இடத்துல காலேஜ் விளக்கு அங்கே தான் ஏறணும். ஏபிஎஸ் பஸ். கிலோமீட்டரே பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அதே பேர் தான் வாங்குறாங்க, 15 தான் இருக்கும். இந்த இடத்துல போகிறாங்க, பக்கத்தில் தான் பரமக்குடி. ஸோ அடிக்கடி பஸ் இருக்குது. இப்போ நம்ம பரமக்குடி போயிட்டுருக்கோம். பரமக்குடி சொல்லியிருந்தேன் 15 கிலோமீட்டர் தான் இளையாங்குடிலேருந்து. இளையாங்குடி பார்த்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக், பரமக்குடி பார்த்திங்கன்னா ராம்நாடு டிஸ்ட்ரிக். ஸோ ஒரு பரமக்குடிலேருந்து ஒரு பஸ் திருச்சிக்கு போச்சு வச்சுங்களேன், ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 6 கிலோமீட்டர் தான் ராம்நாடு டிஸ்ட்ரிக் வரும். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஜேர்னி பார்த்திங்கன்னா சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி. ஸோ இந்த மாதிரி ஆகும். இல்லை காரைக்குடி கூட ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் ராம்நாடு டிஸ்ட்ரிக் கவர் ஆகும். பேலன்ஸ் ஒரு 65 கிலோமீட்டர் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக் தான். பரமக்குடி போயிட்டோம்னா அங்கே நிற்க நேரம் இருக்காது. ஸோ அடுத்த பஸ்ஸு மதுரைக்கு எந்த பஸ் போகுதோ, இல்லை கமுதிக்கு எந்த பஸ் போகுதோ ஏறிட வேண்டி தான். ஸோ பேசுகிற கூட டைம் இருக்காது. ஏன்னா 9 o'clock வந்து கமுதி டு சேலம் பஸ்ஸை பிடிக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோம். பரமக்குடி போயிட்டு என்ன பஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு சரச்சரம் போயிட்டே இருக்கலாம். கைஸ், பரமக்குடி வந்துட்டோம். நகராட்சி தொடக்கப்பள்ளி, காந்தி நகர், பரமக்குடி. வெல்கம் டு பரமக்குடி. ராமநாதபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய நகராட்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். மக்கள் தொகை அடிப்படையில் பரமக்குடி தான் நம்பர் 1. பரப்பளவில் ராம்நாடு தான் ஃபஸ்ட்டு.
ஃபஸ்ட்டு வர்ற ஏரியா பார்த்திங்கன்னா யமனேஸ்வரம். பரமக்குடியில் வந்து யமனேஸ்வரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த நெசவாளர்கள் வந்து அங்கே தான் வாழ்கிறாங்க, அங்கே தான் நெசவு தொழில் நடந்துகிட்ருக்கு. சேலைகள் இருக்கிறதுல பட்டு சேலை, பட்டு அந்த மாதிரி சாரீஸ்லாம் இங்கே தான் வந்து ரெடி பண்ணுறாங்க. யமனேஸ்வரம் இதான் யமனேஸ்வரம், இதான் போர்டு தெரியுது பாருங்கள், யமனேஸ்வரம். ஸோ இதோட விழாக்கு வேணாலும் சொல்லுங்கள், நம்ம எமர்சன் விழாக்கரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் பரமக்குடி கூட. பரமக்குடி பாருங்க, இதுதான் வைகையாறு. தண்ணி கிடக்கா இல்லை, அந்த ஒரு ஓரத்தில் லைட்டாக கிடக்கு. இது கீழே போகிறது பழைய அத்துப்பாலம், அது இடிஞ்சு கிடக்கு பாருங்க. குளிக்கிறாங்க மக்கள்லாம் இந்த லைட்டாக தண்ணி போகிறதில்ல. ஆற்றுப்பாலம் பரமக்குடி. நாம் வந்திருக்க ஏரியா பார்த்திங்கன்னா 5 மொக்கு, 5 முனை பரமக்குடி சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஜங்ஷன், மேலே பாலம் போது வருங்க. நேராக போனால் மதுரை, ஸ்ட்ரைட்டாக போனால் முதலத்தூர், சாயல்குடி, லெஃப்டில் போனால் ரான்மேடு, ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு போகிறோம். இந்த பக்கம் போனால் மார்க்கெட் போகலாம் நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரா தெரியல, பட் இது ஒரு ரூட். பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:18. ஸோ 7:18க்கு பரமக்குடி ரீச் பண்ணிட்டோம். இப்போ இறங்க போகிறோம். பரமக்குடி பஸ் ஸ்டாண்டு வித்தவுட் மச் டிலே நம்ம கமுதிக்கு கமுதிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ட்ராவலை. பஸ் இருக்காமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரமக்குடி குற்றாலம் போகிற பஸ்ஸு, ஆனால் பரமக்குடி தான் போட்டிருக்கு. ஆனால் அருப்புக்கோட்டை பிரான்ச் நினைக்கிறேன். இது பாருங்கள், அருப்புக்கோட்டை. இதெல்லாம் கமுதி போகாது, அது சாயல்குடி. ஸோ பஸ்ஸு கிடையாது, மதுரை பஸ்ஸில் போனோம். குயிக்காக போய் பார்த்தினூரில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம கமுதி போகலாம். நான் எல்லாரும் போயிடலாம் நினைக்கிறேன். லெட்ஸ் நினைக்கிறே ஏர்வாடி, மதுரை, திருப்பூர். பழைய இது மாதிரி இருக்குது. அதுதான் ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏர்வாடி ஃபேமஸ் பஸ், ஏர்வாடி டு திருப்பூர் வண்டி, அந்த பஸ் ஓல்டு வண்டி இப்போ மதுரைக்கு போகுது. அதெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தினூர் வரைக்கும். ஸோ இதான் நமக்கு ஃபஸ்ட்டு வண்டி பரமக்குடியில். இது முன்னாடி ஒரு மதுரை போயிடுச்சு. ஸோ இதில் நம்ம பார்த்தினூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். 7:21. க்கு பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். இது நமக்கு 3வது வண்டி. ஃபஸ்ட்டு பரமக்குடி வண்டி, அப்புறம் ப்ரைவேட் பஸ் ஏவிஎஸ், 3rd மதுரை வண்டி. ஸோ ஆல்ரெடி க்ரௌடடாக இருக்குது. நமக்கு சீட்டில் நின்று தான் போயிட்டுருக்கேன். இது பாருங்கள், சீட்டு ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம லேட்டாக வந்தோம், அதனால தான். இப்போ பாருங்கள், 15 ரூபாய் பரமக்குடியிலேருந்து பார்த்திபனூர். அழகிய சிண்ட்ரல்லா ஃபேமஸான பஸ்ஸு, ஓல்டு வண்டி, ஏர்வாடி டு திருப்பூர் வண்டி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பட் அந்த வண்டி கிடையாது. BS6 விட்டாங்க. அந்த வண்டி கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். காட்டுப்பரமக்குடி ஏரியா நம்ம வந்துருக்கு. ரைட் சைடில் வைகாத்த பாருங்கள். கண்டக்டர் சீட்டில் உட்காந்தாச்சு ஒரு வழியாக. ஏன்னா அவர் டிக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ நம்ம அந்த மெயின் டைம் அதில் போயிடுவோம், பார்த்து வந்து இறங்கிடுவோம். சீரடி சாய்பாபா கோயில் பாருங்கள்.
மதுரை இங்கேருந்து 70 கிலோமீட்டர். இப்போது நம்ம மதுரை ராமேஸ்வரம் மேசன் ஹைவே கனெக்ட் ஆகுது. மானாமதுரை இங்கேருந்து 23 கிலோமீட்டர். ராமேஸ்வரம் பரமக்குடி வீரேஸ்வரன். கபீனா குளோபல் ஸ்கூல். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். பார்த்திபனூருக்கு பாருங்கள். பார்த்திபனூர் கமுதி நேரம் மானாமதுரை மதுரை. நேராக போனால் 26, கமுதி 22 பசுமன் கிலோமீட்டர்ஸ். சிவகாசி 91, அருப்புக்கோட்டை 46, திருச்சி 32. பார்த்திபனூர் போய்ட்டு என் பேர் எமர்சன். பார்த்திபனூர் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:42. ஸோ இதான் பஸ் பார்த்துக்குங்க. யாரும் இறக்கம், நான் மட்டும்தான் ஏறலை. இதுதான் பார்த்திபனூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துக்குங்க. ஸோ 7:42 டைம். ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம இறங்கி ஏறுறோம். 3 பஸ் முடிச்சிட்டோம். அடுத்து ஃபைனல் அண்டு அதாவது லாஸ்ட்டு பஸ்ஸு, 4th அண்ட் லாஸ்ட்டு பஸ்ஸு. எந்த பஸ் வந்தாலும் கமுதிக்கு இந்த பக்கம் தான் போகும். அதனால் ஏன்னா அடிக்கடி இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரையிலேருந்து கமுதி போகிற பஸ் அடிக்கடி இருக்கும். அது ஏறி போயிடலாம். அங்கே 9 மணினா நம்ம ஈஸியாக போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வேகமாக வந்தோம். இப்போ பார்த்திபனூரை பற்றி தெரியணுமா, அதுக்கு தனி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நம்ம இந்த ஊரோட கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம கவர் பண்ண முடியாது. நம்ம பஸ்ஸில் போய்ட்டுருக்கோம். பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பக்கம் ட்ரை பண்ணுறேன். இதுதாங்க கமுதி. இதை தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கமுதிக்கு சொன்னோம் இல்லையா, பஸ் அடிக்கடி இருக்குது கமுதிக்கு அப்படின்ட்டு. மதுரை டு கமுதியா இல்லை திருச்சி டு கமுதியா? திருச்சி டு கமுதியும் போட்டிருக்கு. சரி வாங்க ட்ராவல் பண்ணலாம். கமுதி, திருச்சி டு கமுதி வண்டி. இப்போது நேரம் பார்த்தீங்கன்னா 7:48. ஒரு 8 நிமிஷம் பஸ் கிடச்சது. ப்ரைஸ் டிக்கெட் பேர் பாருங்கள். பார்த்திபனூர்லேருந்து கமுதிக்கு 20 ரூபா வாங்குறாங்க. 22 23 கிலோமீட்டர் இருந்துச்சு. 20 ரூபீஸ் வாங்குறாங்க. கமுதிக்கு இன்னமும் 15 கிலோமீட்டர் இருக்குது.
ரோடுலாம் சூப்பராக இருக்குங்க. ரோடு நல்ல ரோடு, ஹெவி டிராஃபிக் மூலம் கிடையாதுங்க. இப்போ நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்திங்கன்னா அபிராமம் பேர் வச்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். 8:10க்கு நம்ம இப்போது அபிராமம் வந்திருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 8:10. ரீச் பண்ணியிருக்க ஊர் அபிராமம். தேவர் சிலை பாருங்கள், பரங்குடி பஸ் பாருங்கள். பஸ்ஸு பிராண்ட் நியூ பஸ்ஸு, BS6 டவுன் பஸ், ப்ளூ கலர் வண்டி. அபிராமம் தாண்டி ஏதோ ஒரு கிராமத்தில் நிற்கிது. எந்த ஊர்? நந்திச்சேரின்னு போட்டிருக்கு. நந்திச்சேரி ஆலியர்ராகம் பாருங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்து எல்லா ஊரும் நிற்கிறாங்க, சின்ன சின்ன ஊர்லேயும் கூட நிற்கிறாங்க. பாருங்க நந்திச்சேரி, நீ உள்ளே போனால் 2 கிலோமீட்டரா. நம்ம பசுமம் தாண்டி போயிட்டுருக்கோம். கோட்டைமேடு, கமுதியில் ஒரு பகுதி தான் கோட்டைமேடு. அங்கே வந்திருக்கோம். கருவியில் பாருங்களா, பாருங்கள் ஆறு ஆத்துப்பாலம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த ரோடு பார்த்தீங்களா, இந்த ரோடு அருப்புக்கோட்டை போகிறது. வே டு அருப்புக்கோட்டை, கமுதியிலேருந்து அருப்புக்கோட்டை போகிற ரோடு. கமுதி பஸ் ஸ்டாண்ட். நேரம் சரியாக 8:25, 8:25 ஆகுது. ஸோ 5 மினிட்ஸ் அட்வான்ஸாக வந்துட்டோம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது 8:30, பட் 8:25க்கு வந்தாச்சு. மக்களே, கமுதி பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். கமுதி தேர்வுநிலை பேரூராட்சி. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண வண்டி இந்த வண்டி தான், கமுதி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை, பார்த்திபனூர், புதுக்கோட்டை, அதான் திருச்சியிலேருந்து கமுதி வந்த வண்டி. அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். ஸோ கைஸ், கடைசியாக நம்ம கமுதி ரீச் பண்ணிட்டோம். 8:25 டைம். 6 மணிக்கு விஜயாங்கிற பஸ்ஸு பயங்கரமாக வர்றாங்க, ப்ரைவேட் பஸ்ஸு. ஓகே, பேசலாம். ஸோ நம்ம 6 மணிக்கு ஏறினோம் RS மங்கலத்தில். 8:25க்கு கமுதி இறங்கிட்டோம். 80 கிலோமீட்டருங்க, 80 கிலோமீட்ரு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ், 2.5 ஹவர்ஸில் வந்துட்டோம். இது எப்படி பாசிபிள்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம 4 பஸ் மாறி இருக்கோம். 1 இல்லைங்க, 2 இல்லை, 4 பஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த ரூட்டில். 80 கிலோமீட்ரு. காரணம் என்ன, நமக்கு டேரக்ட் பஸ் கிடையாது ஃபஸ்ட்டு, அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைமிங் தான் பஸ்ஸு. நம்ம டைமே கவலைப்படாமல் வந்திருந்தோம்னா பையன் நிதானமாக 2 பஸ்ஸில் வந்துருக்கலாம். அதாவது RS டு பரமக்குடி, பரமக்குடி டு கமுதி பஸ் இருக்கும். பட் நம்ம வர்ற நேரத்துக்கு பஸ்ஸு கிடையாது. ஸோ இறங்கி ஏறி வந்தோம். ஸோ தட் நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது சேலத்துக்கு. அதை பிடிக்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ அரிபரியாக வந்தோம். ஸோ எதிர்பார்த்தபடி சீக்கிரமே வந்துட்டோம். அப்புறம் முன்னாடியே அந்த வண்டியும் வரலை. ஸோ நம்ம ஜேர்னி ஒரு அமேசிங்கான ஜேர்னி. ஏன்னா சூப்பரான ரூட்டு. RS மங்கலத்தை ஆரம்பித்து லேங்குடி வராமல் அங்கே இறங்கி அங்கே பரமக்குடி பரமக்குடிலேருந்து பார்த்து கமுதி வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்ட் பஸ் இருந்துச்சுன்னா நல்லது, பட் இல்லை. RS மங்கலத்துலேருந்து சாயல்குடி இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இங்கே இல்லை. பட் உங்களுக்கு பரமக்குடிலேருந்து அடிக்கடி பஸ் இருக்கும். அடிக்கடினா நான் ஒரு 1/2 ஒரு 40 மினிட்ஸுக்கு ஒரு பஸ் இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ இன்னும் அடுத்த வீடியோ இதே கமுதியிலேருந்து சூப்பரான ஒரு வீடியோ, எதிர்பார்க்கப்பட்ட வீடியோ, ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்ட வீடியோ. கமுதியிலேருந்து சேலம் போகிற ஒரு லாங்கஸ்ட்டு பஸ்ஸு ரூட்டு,
பிராண்ட் நியூ BS6 ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்து வரப்போகுது. ஸோ மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் நம்ம சேனலில். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பல டைம்ஸ். எமர்சன் விலாகர் அப்படின்னு சொல்கிற எமர்சன் விலாகர் இந்த சேனலை ஆரம்பித்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை கூட நீங்கள் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதில் டெய்லி வீடியோஸ் வரும். டெய்லியும் சொல்ல முடியாது, ஸோ ஒவ்வொரு நாள் விட்டு பஸ் விலாக் தவிர மற்ற எல்லா வீடியோஸும் வரும். அதோட லிங்கில் தரேன், நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கம்பெனிலேருந்து. ஸோ see you guys, see you again. கமுதி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். இப்போ மதுரைக்கு வண்டி நிற்கிது. இது நம்ம ட்ராவல் பண்ண வண்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை போகிற லைனு.